இல்ல நீ பட்டை நீங்க போட்டீங்களா வேற யாரும் போட்டுக்கிட்டாங்களா? கிடையாதுங்க. நீங்க நெற்றில என்ன அணிஞ்சிருக்கீங்க? ஆமா, நான் நெற்றில பட்டு அணிஞ்சிருக்கேன். பசுபதி பசு முப்பட்டு அத்தன்மான் பிரம்மான் சொல்லக்கூடிய ராமத்தை நான் அணிஞ்சிருக்கேன். நீங்க நீங்க போட்டீங்களா இல்ல வேற யாரும் போட்டு விட்டாங்களா? என்ன போடுறது போடாது என்ன கதை? போடுறது வேற. பட்டை நீங்க போட்டுக்கிட்டீங்களா வேற? ராமமண்ணா என்ன நாமமண்ணா என்ன? இல்ல நீ பட்டை நீங்க போட்டீங்களா வேற யாரும் போட்டுக்கிட்டாங்களா? கிடையாதுங்க. நாங்களே தான் போட்டுக்கிட்டோம். அது மாதிரி நாமம்ங்கிறது நம்ம தான் போட்டுக்கணும். இப்போ தகப்பன் என்ன நெற்றில அணிஞ்சிருக்கலாம் அதுதான் பிள்ளைங்க அணியணும். அதான் பிள்ளை அணியனா? சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைங்க? சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைய சொல்லிக்கிற அளவுல 3 பிள்ளைய. முருகப்பெருமான் முதல்ல விநாயக பெருமான், அடுத்து முருகப்பெருமான், அடுத்து ஹரிஹர சுதன் ஐயப்பன். அப்ப சிவபெருமான் நெற்றில என்ன அணிஞ்சிருக்காரு? அவர் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே திருநீர் பூசிக்கணும்ங்கிறதான் தன்மை. பட்டை அணிஞ்சிருக்காரு. ஆமா, பட்டை அடிக்கணும். விநாயக பெருமான் நெற்றில என்ன அணிஞ்சிருக்காரு? பட்டை தான் போட்டிருக்காரு. முருகப்பெருமான் நெற்றில என்ன அணிஞ்சிருக்காரு? பட்டை தான் போட்டிருக்காரு. ஐயப்பன் நெற்றில என்ன அணிஞ்சிருக்காரு? அவர் நாமம் போட்டிருக்காரு. ஏன் அவர் தகப்பனுக்கு முதலிடம் கொடுத்து அவரும் பட்டை தான் அணியணும்? பரவாயில்ல. ஏன் அவர் ராம மட்டும் அணிஞ்சிருக்காரு? இல்ல கெட்டிக்கார பிள்ளையா இருக்கியே. கெட்டிக்காரலோட எட்டு பிடிச்சி பதில் பேசுறோம்டா. எல்லாம் பேசுறீங்க வேற. பாருங்க, உண்மையிலே உங்களுக்கு அறிவு சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா உலகத்துல யாருமே பெரிய ஆளு கிடையாது. இந்த விஷயத்தை பெட்டி பிடிச்சு பேசுறியா பாருங்க. ஒரு விஷயத்தை கேட்கணும்னா கூட யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கு. சிவபெருமானுக்கு 3 பிள்ளைய. ஒண்ணு விநாயக பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன். இது 3 பிள்ளைய தானே? தகப்பன் நெற்றில என்ன அணிஞ்சிருக்காலும் அதுதான் பிள்ளைய அணிவாங்க. சிவன் பட்டை அணிஞ்சிருக்காரு. அதே மாதிரி விநாயகரும் பட்டை போட்டிருக்காரு. முருகப்பெருமான் பட்டை தான் அணிஞ்சிருக்காரு. முருகப்பெருமான் பட்டை போட்டிருக்காரு. ஐயப்பனா தகப்பனுக்கு முதலிடம் கொடுத்து பட்டை தான் அணியணும். ஏன் அவர் மட்டும் ராம அணிஞ்சிருக்காரு? அருமையான ஒரு விளக்கம் தான். இதுக்கு சூட்சமா ஒரு விஷயம் இருக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கு. என்ன காரணம் பாருங்க. அரிக்கும் அரணுக்கும் பிறந்தவன் ஹரிஹர சுதன் ஐயப்பன். யாருக்கு? அரிக்கும் அரணுக்கும் பிறந்தவன் அப்படின்னா சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்தவன் தான் ஐயப்பன். எப்படின்னா பத்மாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை சிவபெருமனை நோக்கி தவம் இருக்கிறான். சிவபெருமான தவம் இருந்து என்ன வரம்னு கேட்கும் பொழுது எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு. உலகத்துல யாருக்கா சாகா வரம் கொடுப்பாங்களா? எப்படி மனிதன் பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்பதான் நாரதனாகப்பட்ட நான் போய் அவர்கிட்ட கூறு சாகா வரம் கேட்காத, நான் யார் தலையிலே கை வைத்தாலும் பஸ்மமாயி போகணுங்கிற வரத்தை நீ கேட்டு வாங்கன்னு சொல்ல. அப்ப அதே மாதிரி வரத்தை கேட்டு வாங்கின யார்கிட்ட? பத்மாசுரன் சிவபெருமான்ட்டை. நான் யார் தலையில போய் கை வச்சாலும் அவங்க தலை பஸ்மமாயி எரிஞ்சு சாம்பலாயிரணும் அப்படிங்கிற வரத்தை பத்மாசுரன் கேட்டு வாங்கிட்டான். கேட்டு வாங்கினவன் என்ன பண்றேன், இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, வரம் கொடுத்தவன் தலையில கைய வச்சான்டா அப்படின்னு. அப்ப பரிசோதனை பண்றதுக்கு நீ கொடுத்த வரம் சரியா தப்பா நான் பரிசோதனை பண்ணணும், ஓந்தலையில கை வைக்கிறேன். வரம் கொடுத்த சிவன் தலையில கை வைக்க போனேன். அப்ப சிவனாகப்பட்ட ஒரு ஓடி போய் ஒளிஞ்சாரு. அப்ப தைரியம் தான் ஓடி போய் ஒளிஞ்சாரு. ஏன்னா வரம் நம்ம தானே கொடுத்துருக்கோம். அப்ப பாருங்க, அங்கே மோகினி அவதாரம் எடுத்தால், பெண் அவதாரம் எடுத்தால் பெருமாள். பெருமாள் என்ன நினைச்சாரு, பொம்பளை பிள்ளை மாதிரி அவதாரம் எடுத்து அப்படியே அழகா முன்னாடி நிற்கிறாரு. பத்மாசுரன் பாக்குறேன், இவ்வளவு அழகான பெண்ணா இருக்காளே, இந்த பெண்மனோட கூடணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது, கூடணும் சொல்லும் போது அந்த பெண்மகள் பெருமாள் உருவத்திலே பெண்ணாக இருக்கும் அந்த பெண்ணை என்ன கேட்கிறா, என்னோட கூடணும்னா குளிச்சுட்டு வரணும், நீ தீர்த்தம் ஆடி வரணும் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே நீர் இல்ல. அப்படி போற நடந்து பத்மாசுரன் ஒரு மாடு மேய்க்கிற தடத்து கால்ல கோமயம் சொல்லக்கூடிய மாட்டு பசுமாட்டோட கோமயம் அதை தொட்டு தலையில வைக்கிற. ஏன்னா தீர்த்தாடணுமா இல்லையா, தொட்டு தலையில வைக்கிற. தொட்டு தலையில கை வச்சோன்னே அவனே எரிஞ்சு சாம்பலான. அப்ப சிவன் பாக்குறாரு, பெருமாள் பெருமாள் அவதாரத்துல அப்படி நிக்கிறாரு. மைத்துனரே, பத்மாசுரனை எப்படி அழித்தீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் பெண்ணாக அவதாரம் எடுத்து அவன் முன்னால நின்னே, என் மேல மதிமை எங்கி அவன் தன்னைத்தானே அழித்து கொண்டானா அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களோட பெண் அவதாரம், அந்த பெண் ரூபம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உருவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சிவன் சொல்றாரு. உடனே பெருமாள் என்ன பண்றாரு, மறுபடியும் மோகின்னு சொல்லக்கூடிய பெண் அவதாரமா எடுத்திருக்காரு. கையப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் உருவானாரு. மணிமாலைகளோடு பிறந்த குழந்தை அப்படி பிறந்திருக்கு. அந்த குழந்தையை பார்த்துட்டு மகாவிஷ்ணு அரியும் அரணும், மகாவிஷ்ணு சிவனும் மகாவிஷ்ணு அப்படியே போட்டு போயிட்டாங்க. இது பாருங்க எங்க நடந்த விஷயம்னா, மலையாள தேசம் இன்னைக்கு சொல்றக்கூடிய கேரளாவில் மலையாள தேசத்தை ஆண்டு பந்தல நாட்டு இளவரசன், பந்தல நாட்டு இளவரசன் வேட்டைக்கு வர்றான். அப்படி வேட்டைக்கு வரும் பொழுது ஒரு குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. முத்துமணி மணிமாலைகளோடு பிறந்த கிடக்குது ஒரு குழந்தை.
அவன் பாக்குறேன் நம்மளுக்கு குழந்தை இல்லையே, இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை கிடக்குதேன்னு தூக்கி வாரி அணைச்சு கொண்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு அங்கே மணிகண்டன் என்ற பெயரோடு, ஏன்னா மணிமாலையோட இருந்ததுனால மணிகண்டன் என்ற பெயரோடு வளர்த்து வர்றா. அப்படி வளர்த்து வர்றா. அதுக்கு மேல பெரிய கதையே இருக்கு. ஏன்னா அவன் பொண்டாட்டிக்கு அதுக்கப்புறம் தலைவலிக்குது, பிள்ளை உறக்குது, பெரிய பிரச்சனை இருக்கு, புளிப்பால் கேட்க போறாங்க. இது பெரிய கதை, நீங்க கேட்டதுக்கு மட்டும் சொல்றேன். அப்ப கொண்டு போய் வளர்த்தவன் யாரு? பந்தல நாட்டு இளவரசன். பந்தல நாட்டு இளவரசன் என்ன கோத்திரத்தை சார்ந்தவன்? வைணவ கோத்திரம். மகாவிஷ்ணுவோட கோத்திரம் வைணவ கோத்திரம். எங்களை மாதிரி ராமம் போடக்கூடியவர்கள். அப்ப பந்தல் நாட்டு இளவரசன் தான் எடுத்து வளர்க்கிறார். அப்பா ஐயப்பனுக்கு அப்பா யாரு? பந்தல் நாட்டு மணிகண்டனுக்கு தெரியாது, தாய் யாருன்னு தெரியாது. அவங்க ராமம் போடுற ஆளு, அதைத்தானே அவனும் போடணும். அப்பா பந்தல் நாட்டு இளவரசன் என்ன போட்டாரோ அதைத்தான் மகன் ஐயப்பனும் மணிகண்டனும் செஞ்சாரு. பந்தல நாட்டு மகாராசன் தகப்பனுக்கு முதலிடம் கொடுத்து அவர் ராமன் இருக்காரு.